மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பரபரப்பான அரசியல் சூழல், அது மட்டுமல்லாது கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட இருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி அந்த கூட்டம் நடைபெறும் எனவும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு இந்த கூட்டமானது தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 25ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் யாரும் தவறாமல் அதில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இது குறித்தான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து தலைமை மௌனம் காக்கிறது, மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி, இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்படுகிறது. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறும், என்னவெல்லாம் விவாதிக்கப்படும் அப்படின்னு அரசியல் களத்தில் பேசப்படுகிறது? வணக்கம். மே 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே அதற்கு முன்னதாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பதால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதல் மாவட்ட செயலாளர் கூட்டமாக இது இருக்கின்றது. எனவே அந்த கூட்டத்தில் இந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வைத்தது தொடர்பாக சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த கூட்டணி வெளியில் வந்தபோது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அழைத்துதான் அந்த தீர்மானம் போடப்பட்டு பிறகு கூட்டணியிலிருந்து வெளியே வருவதாக அறிவித்தார்கள். எனவே இந்த முறை இருவரும் இணைந்து செயல்படுவது, 2026 வெற்றி இலக்கை நோக்கி பயணிப்பது, இது போன்ற விஷயங்கள் தொடர்பாக பேசப்படலாம். அது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாம் விசாரித்த வரையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம், அதை அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய செயற்குழு கூட்டம், இதை இரண்டுமே பாஜக உள்ளூர் நிர்வாகிகளுடன் இணைந்து செயல்படுவது. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டம், அதே போல தருமபுரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அங்கு பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறார்கள். எனவே 2 மாவட்ட செயலாளர்களும் 2 கட்சியினுடைய ஒன்றிய கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இணைந்து ஓர்முகமாக செயல்பட்டால்தான் வெற்றி இலக்கை அடைய முடியும் என்பதனாலே உள்ளூர் அளவில், மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிராம அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.